அதை நேற்று முறையாக அவர் வச்சிருக்காரு. அது பாராட்டுக்குரியது. எல்லா மாநிலங்களுக்காகவும் தான் அவர் பேசியிருக்காரு நான் நம்புகிறேன். எதிர்பார்த்து அதில் வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷனை கொஞ்ச நாளில் குறைஞ்சிரும். உங்களுக்கு வந்து நிறுத்திடுவாங்க. கம்ப்ளீட்டாக அது ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆச்சுன்னா வேறு எதை வச்சு நீங்கள் பழைப்பீங்க? இதில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆனால் மோடி ஒவ்வொரு கட்டத்திலும் என்ன சொல்கிறார், இலவசங்கள் வந்து இந்தியாவுக்கு தீங்குங்கிறார். ஆனால் அவர் கட்சி வந்து போட்டி போட்டுக்கிட்டு இலவசங்களை கொடுக்கும். இதை தாண்டி நீங்கள் வந்து பெண்களுக்கான இந்த 1000 ரூபான்றது தமிழ்நாடு கொடுத்தாலும், ஆந்திரா, மகாராஷ்டிரா கொடுத்தாலும், கர்நாடகா கொடுத்தாலும், என்னை பொறுத்தவரையில் இது நீங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் இது தேவையற்றது. 1000 ரூபாய் ஒரு பெண்ணுக்கு போகுது. ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு மினிமம் 5000 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய் வரைக்கும் விலைவாசி ஏறிடுது. மோடியே நினைச்சாலும் வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை கொடுக்க முடியாது. ஃபைனான்ஸ் கமிஷன் பீகார்ல ஓட்டுவாங்க. அதுதான் ரொம்ப பேருக்கு ஃபைனான்ஸ் கமிஷன் என்னன்னு தெரியாது, ரொம்ப படிச்சவங்களுக்கு. ஆனால் அது அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. கவர்மெண்ட்டே மத்திய அரசே நினைச்சாலும் மாற்ற முடியாது. ஆனால் அதுலேயும் சில இப்போ தில்லங்கடி வேலையை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. Taste the Daily. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். ராஜ்மேனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்மோடு இருக்கார். வணக்கம் சார். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த நிதி பகிர்வு சம்பந்தப்பட்ட ஒரு மீட்டிங்கில் முதல்வர் ஸ்டாலின் வந்து 50% வந்து ஷேர் வேணும், ரெவன்யூ ஷேர், சாரி வரி வாயிலாக 50% வேணுன்ற மாதிரி மத்திய நிதி ஆணையத்திட்ட கேட்டிருக்காரு. இவ்வளோ நாளாக கேட்காம இப்போ அதுக்கான காரணம் இல்லை, அதில் தவறு இல்லை. அது வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பண்ணி தான் ஆகணும். நம்ம 2016 நிதிக்குழு என்பது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து ஸோ அதனால் வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அப்போ அவர் இதை பதிவு பண்ணியிருக்காரு. இதில் எந்த தவறும் இருக்கிறதா நான் பார்க்குறேன். தவறு இருக்கிறதா நான் கேட்கல. இவ்வளோ நாளாக இந்த ஒரு கோரிக்கை வைக்காம இல்லை, ஏற்கனவே இதை பேசியிருக்காங்க. ஏற்கனவே பல முறை வந்து அவர் பிடிஆர் இருக்கும்போதும் பேசியிருக்காங்க, தங்கநரசு வந்த பிறகு பேசியிருக்காங்க. முதலமைச்சர் இவர் ஏற்கனவே டெல்லி போனப்பையும் வந்து நிதி அமைச்சரை சந்திச்சப்பையும் பிரதமரை சந்திச்சப்பையும் பேசியிருக்காரு. வாய்ப்பு கிடைக்கிற இடத்துலலாம் இது சொல்லப்பட்டிருக்குது இந்த விஷயம். அதனால் இது புதுசாக நம்ம இதை வந்து பார்க்க முடியாது. எல்லா மாநிலங்களுக்காகவும் தான் அவர் பேசுகிறார். ஏன்னா 16வது நிதிக்குழு என்பது வந்து கான்ஸ்டியூஷன் பாடி. அது அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்படுகிறது. ஃபைனான்ஸ் கமிஷன் கிடையாது. அஃப்கோர்ஸ் அதில் சில மாற்றங்கள் வந்திருக்குது. இன்றைக்கி முந்தி இருந்ததுக்கும் இப்பயும் வந்து சில மாற்றங்கள்லாம் வந்திருக்குது. இந்த நிதி பங்கீடு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். மாநிலங்களுக்கான நிதியை பங்கிட்டு கொடுக்கறதுல வந்து ஃபைனான்ஸ் கமிஷனோட ரோல் தான் முக்கியமான ரோல். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம அதை வைக்க முடியும். தெருவில் பேச முடியாது. போய் பப்ளிக்கில் பேசுறது, பொதுவாக அரசியல் கூட்டங்களில் பேசுகிற மாதிரி வாயில் வந்ததெல்லாம் பேசுகிற மாதிரிலாம் பேச முடியாது. அந்த ஃபார்மில் அதை நம்ம எப்படி வைக்கணுமோ அப்படி தான் வைக்கணும். அதை நேற்று முறையாக அவர் வச்சுருக்காரு. அது பாராட்டுக்குரியது. எல்லா மாநிலங்களுக்காகவும் தான் அவர் பேசியிருக்காரு நான் நம்புகிறேன். அந்த ஃபாரமும் அவங்க ரொம்ப 4 நாள் தங்குறாங்க. அந்த கமிட்டி குழு எல்லாரையும் சந்திச்சு பேசுகிறாங்க. இப்போ பலதரப்பட்ட மக்கள் சந்திக்கிறாங்க. அதில் இன்ஃபேக்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக சப்மிட் பண்ண அந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு வந்து அரவிந்த் பனாகரியா ஃபைனான்ஸ் கமிஷன் சேர்மன் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் தங்கநரசு ரொம்ப ஒரு விவரம் அறிந்த ஒரு மனிதன். பிடிஆருக்கு அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து ஏன்னா பிடிஆரை நீக்கின பிறகு உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு ஆடியோ டேப் ஏதோ வந்தது. அதுக்கு பிறகு வந்து 30,000 கோடி மகனும் மருமகனும் 30,000 கோடின்னு சொன்னதான் வந்து அந்த ஆடியோ வந்து அதோட ஆத்தென்டிசிட்டியை பற்றி நமக்கு தெரியாது. பட் அது வந்த பிறகு தான் அவர் நீக்கப்பட்டார். கண்டிப்பாக அது தெரியும் நமக்கு. அதுக்கு பிறகு ஒரு ப்ராப்பர் பர்சனை தான் அங்கே போட்டிருக்காங்க. தங்கநரசு ஒரு லெவல் ஹெட்டட் பர்சன், விவரம் அறிந்தவர். நேற்று அவங்க கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை. அவங்க வந்து ஒரு சிஎம்மோட அந்த 50% எங்களுக்கு வரி இதில் வேணும் என்பது ஒரு நியாயமான கோரிக்கை. ஆனால் அவங்க எவ்வளோ தூரம் நமக்கு கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா அதிகமாக நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து மாநிலங்கள் தான் வந்து மத்திய கருவூலத்துக்கு வந்து மாநிலங்கள் தான் வந்து எல்லாத்தையுமே கொண்டு போகுது, நிதி தான் கொண்டு போகிறாங்க. இந்த புதுசாக இப்போ மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு அந்த செஸ்ன்னு ஒன்று போட ஆரம்பித்தாங்க. அதுலேயே மொத்தத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ அதை வந்து அந்த செஸ்ஸை நீக்கணும்னு வந்து கேட்டிருக்காங்க. எல்லா மாநிலங்களும் இதுக்காக போராடிக்கிட்டு இருக்கு. அதாவது நிதிக்குழுக்கிட்ட மத்திய 16th ஃபைனான்ஸ் கமிஷனில் இந்த 16வது நிதிக்குழுக்கிட்ட எல்லா மாநிலங்களுமே இன்றைக்கி வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. எல்லா மாநிலங்களுக்குமே இன்றைக்கி நிதி பற்றாக்குறை என்பது இருக்குது. அதிகமாக அவங்க எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று ஜிஎஸ்டி வந்த பிறகு மாநிலங்களோட வருவாய் என்பது குறைஞ்சி போச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருவாய் இருக்குது, டாஸ்மாக் ஒன்று, அப்புறம் வந்து அந்த இன்னொன்று சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து
ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணக்கூடியது, வணிக வரித்துறை. ஆமாம். இதை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு கிடையாது. எல்லாத்தையுமே வந்து ஜிஎஸ்டின்னு வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் டேக்ஸ் ரோட்லேருந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதில் வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷனை கொஞ்ச நாளில் குறைஞ்சிரும். உங்களுக்கு வந்து நிறுத்திடுவாங்க, கம்ப்ளீட்டாக அது ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆச்சுன்னா வேறு எதை வச்சு நீங்கள் பழைப்பீங்க? ஸோ இன்றைக்கி வந்து கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான ஒரு தாக்குதலை வந்து மோடி கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண விதத்தாலையும் செஸ் போன்றவற்றாலையும் நடத்திக்கிட்டு இருக்குது. இதில் நம்ம ஃபினான்ஸ் கமிஷன்கிட்ட போராடி நம்ம வாங்கினோம்னா தான் அடுத்த சில ஆண்டுகளுக்கான நம்முடைய நிதியா இதை வந்து நம்மளால பாதுகாத்துக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே ஒரு 10 லட்சம் கோடி கிட்டத்தட்ட ஒரு வரி சுமைன்றது, சாரி நிதி சுமைன்றது தமிழ்நாடு மேலே இருக்குல்ல. கடன் அப்படின்றது எல்லா மாநிலங்களுக்கும் இருக்கு. நீங்க அதை வந்து தமிழ்நாடு மட்டும் பார்க்க வேணாம். இப்போ மகாராஷ்டிரால பாருங்க, இப்போ வந்து எல்லா கட்சிகளும் வந்து கண்டமேனிக்கு இலவசங்களை அள்ளி விட்டுருக்காங்க. 2000 வாயில வந்தெல்லாம் அடிச்சு விடுறோம். 1500 ரூபாய் மகா விகாஸ் ஷிண்டே கவர்மெண்ட் கொடுக்குது. மகா யுக்தி பவருக்கு வந்தோம்னா அங்கே 2100 ரூபாய் கொடுக்குறாங்க. ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து 3000 ரூபாய் கொடுப்போம். இதில் இந்த மாதிரி நீங்கள் வந்து, ஆனால் மோடி ஒவ்வொரு கட்டத்திலும் என்ன சொல்றாரு, இலவசங்கள் வந்து இந்தியாவுக்கு தீங்குன்றார். ஆனால் அவர் கட்சி வந்து போட்டி போட்டுக்கிட்டு இலவசங்களை கொடுக்கும். 2 விதமான இலவசங்கள், ஒன்று வந்து தேவையான இலவசங்கள், இன்னொன்று தேவையற்ற இலவசங்கள் நம்ம சொல்லுவோம். நீங்கள் வந்து கல்வியும் சுகாதாரத்தையும் கொடுக்கறது வந்து அது வந்து இலவசமே கிடையாது. அது பொருனா அந்த அரசோட கடமை. எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் சுகாதாரம். என்ன சொல்ல போனால் கல்வியை விட முதல்ல எல்லாருக்கும் சுகாதாரம், உயர்தர மருத்துவ சிகிச்சை, 2வது கல்வி. இதை தாண்டி நீங்கள் வந்து பெண்களுக்கான இந்த 1000 ரூபான்றது தமிழ்நாடு கொடுத்தாலும், ஆந்திரா, மகாராஷ்டிரா கொடுத்தாலும், கர்நாடகா கொடுத்தாலும், என்னை பொறுத்தவரையில் இது நீங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் இது தேவையற்றது. நீ டைரெக்டாக போய் கேஷை வந்து 1000 ரூபாய்க்கு வந்து பெண்கள்கிட்ட கொடுக்கறதுன்றது வந்து வெறும் வாக்கு வங்கி அரசியல் மட்டும்தான். அதுக்கு பதிலாக அவங்க 100 நாள் வேலை வாய்ப்பு மாதிரி வேற ஒரு மாற்று ஒன்றும் இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, 1000 ரூபாய் ஒரு பெண்ணுக்கு போகுது. ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு மினிமம் 5000 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய் வரைக்கும் விலைவாசி ஏறி இருக்கு. அப்போ அந்த நிதி சுமை ஏறி இருக்குது. இந்த 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ணுறது? அப்புறம் இலவச தக்காளி 30 ரூபா 40 ரூபா எல்லாமே, எல்லா பொருளுமே விலை. வீட்டு வரி 3 தடவை ஏறி இருக்குது. வீட்டு வரி 2 தடவை ஏறி இருக்குது. இபி 3 தடவை ஏறி இருக்குது. குடிநீர் கட்டணங்கள் 2 தடவை ஏறி இருக்குது. பத்திரப்பதிவு கட்டணங்கள் பெரிய அளவில் ஏறி இருக்குது. இருக்கிற 100 மடங்கு 1000 மடங்கு ஏறி இருக்குது. போக்குவரத்தில் வந்து பெண்களுக்கான இலவச பேருந்துன்றது வந்து அதோட சர்வீஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. 45 நிமிஷம் 1 மணி நேரம் ஆகுது ஒரு பஸ் வருது. ஸோ லாங் டேர்மில் வந்து இந்த 1000 ரூபாயெலாம் நீங்கள் வந்து சஸ்டைனே பண்ண முடியாது. இது ரொம்ப, அதாவது வந்து இது பச்சையாக சொன்னால் ஜனங்களுக்கு கைவிட்டு, இங்கே 1000 ரூபாய் நம்ம கொடுக்குறோம், கர்நாடகாவில் 2000 ரூபாய் கொடுக்குறோம், மகாராஷ்டிராவில் இப்போ 1500 2100 ஆக போகுது, காங்கிரஸ் வந்துன்னா 3000 ரூபாய். இது வந்து என்ன ஆகும், வேறு ரூபத்தில் தான் அவங்க தலையில் வந்து விடியும். அதனால் இலவசங்களை பற்றின இந்த விஷயம்லாம் வரும்போது இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட இந்த ரிப்போர்ட்டில் இந்த அதிக நிதி வேணும்னு மாநிலங்கள் போய் கேட்கறதுக்கு ஒரு காரணம், முக்கியமான காரணங்களில் ஒன்று வந்து இவங்க இவர்கள் ப்ராமிஸ் பண்ண இலவசங்களை கொடுக்கறதுக்கும் இவங்களுக்கு நிதி வேணும். அந்த வருவாய் அப்படின்றது இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி வந்த பிறகு வருவாயே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. உங்களோட வருவாய் வகையினங்கள் நம்ம சொல்லுவோம், ரெவென்யூ சோர்ஸஸே வந்து ரொம்ப அப்படி இருந்த பொதுத்துறை நிறுவனங்களை பாதி வித்தாச்சு. எல்லாத்தையும் ஊற்றி மூடியாச்சு. இப்போ பொதுத்துறை நிறுவனங்களை விற்கிறதுக்குன்னு ஒரு துறையை கொண்டு வந்தாங்க. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கமிஷன் ஒன்று, டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று போட்டான். அவன் வேலையை வந்து கவர்மெண்ட் சொத்தை விற்றுத்திங்க இருந்தான். ஸோ இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இதை எப்படி பார்க்கணுன்னா, இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷனு இந்த 4 நாள் சென்னையில் தங்கியிருக்காங்க. முதலமைச்சர் போய் 50% கேட்குறாரு. தமிழ்நாடோட ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குன்னு அவர் பாராட்டுறாரு. அஃப்கோர்ஸ் அது ஒரு நைசிட்டி, அது ஒரு கண்ணியம். அது வந்து அதை தாண்டி பெருசாக அது ஒன்று எடுத்துக்க முடியாது. பட் இந்த மாநிலங்கள் வந்து போட்டி போட்டுக்கிட்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த இலவசங்கள் இருக்கு இல்லையா, அதை சமாளிக்கிறதுக்கான நிதி ஆதாரங்கள் மாநிலங்கள்கிட்ட இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ உங்களுக்கு இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டில் தான் அடுத்த சில ஆண்டுகளுக்கு உங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து நிதி உதவி வரும். அதனால் அதை இப்பயே பிடிச்சிடணும். ஓகே, பிடிக்கலன்னா சிக்கல் தான் உங்களுக்கு. அதில் வந்து கடந்த 15th ஃபினான்ஸ் கமிஷனுக்கும் இதுக்குமே வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குதுன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க சில மாநிலங்கள், தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஆந்திரா போன்ற மாநிலங்களாம் கேட்டாங்க. கரெக்டாக சொன்னீங்க. பீகார் கேட்டது, ஆந்திரா கேட்டது. ஆக்சுவலாக வந்து ஃபினான்ஸ் கமிஷனோட ஐ திங்க் 14th ஃபினான்ஸ் கமிஷனும் 15th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் யாருக்கும் கொடுக்காதன்றோம். இப்போ மோடியே நினைச்சாலும் வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை கொடுக்க முடியாது. ஃபினான்ஸ் கமிஷன் பீகார்ல ஓட்டுவாங்க. அதுதான் தட் இஸ் அ ப்ராப்ளம். அதுதான் பிரச்சனையை பச்சையாக போய் சொல்கிறது. அரசியல்ன்றது என்ன இன்னைக்கு இல்லை,
நேரு, ஜவஹர்லால் நேரு 100 வருஷத்துக்கு மேலே அவரோட சுயசரிதலை எழுதுறாரு. எப்போ சிறையில் இருக்கும்போது, அடிமை இந்தியாவில் சிறையில் இருக்கும்போது அவர் எழுதுறாரு. ரொம்ப அழகான ஒரு புத்தகம் அது, மை ஆட்டோபயோகிராஃபி. அதில் எழுதுறாரு நேரு அவரோட சுயசரிதையில். ஒரு அமெரிக்க அரசியல் விஞ்ஞானி, பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட்டை கோட் பண்ணி, அந்த அவர் பேர் எனக்கு மறந்துடுச்சு, அந்த பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் பேர். தேர்தல்னா என்ன, டெஃபினிஷன் ஆஃப் எலெக்ஷன்ஸ். நேரு சொல்கிறார் அந்த அமெரிக்க பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட்டை கோட் பண்ணி, தேர்தல்கள் என்பது பணக்காரர்களிடமிருந்து ஏழைகளை காப்பாற்றுவதாக சொல்லி ஏழைகளிடமிருந்து வாக்குகளையும், பணக்காரர்களிடமிருந்து ஏழைகளை காப்பாற்றுவதாக சொல்லி ஏழைகளிடமிருந்து வாக்குகளையும், ஏழைகளிடமிருந்து பணக்காரர்களை காப்பாற்றுவதாக சொல்லி பணக்காரர்களிடமிருந்து பணத்தையும் பெறுவதுதான் தேர்தல். இன்ன வரைக்கும் அதான் உண்மை. இன்ன வரைக்கும் உங்களுக்கு அதுதான் உண்மை இல்லையா? இப்போ இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து அது வந்து ஃபினான்ஸ் கமிஷனோட பர்மிஷன் இல்லாமல் அல்லது வந்து கொடுக்கவே முடியாதுன்றாங்க. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஒரு மாநிலத்துக்கு கொடுக்கணும்னா அதில் ஃபினான்ஸ் கமிஷனோட ரோல் பெரிய ரோல். இன்ஃபேக்ட் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமென்னா அந்த சப்ஜெக்ட் டு கரெக்ஷனு, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கறது வந்து அரசு, மத்திய அரசு, மோடி அரசு, அது எனி கவர்மெண்ட், பிரதம மந்திரியாக நினச்சா கூட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியாது. அதுக்கு தான் ஃபினான்ஸ் கமிஷன். இந்த ஃபினான்ஸ் கமிஷன்ற கான்செப்ட் ஏன் வருது? வாட் இஸ் ஃபினான்ஸ் கமிஷன்? இப்போ கவர்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும், மக்கள் எலெக்ட் பண்ணுறாங்க, ஒரு அமைச்சர் இருப்பார். அல்லது சிஏஜினா உங்களுக்கு தெரியும், ஆடிட்டிங் என்னென்ன செலவு பண்ணுறாங்க, ஆடிட்டர் ஜெனரல். ரொம்ப பேருக்கு ஃபினான்ஸ் கமிஷன் என்னன்னு தெரியாது, ரொம்ப படித்தவங்களுக்கு. ஆனால் அது அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஏன்னா சுதந்திரத்துக்கு பிந்தின நம்முடைய அரசியலில் வந்து நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கிய மேதைகள் வந்து மாநிலங்களுக்கும், இந்தியா என்பது மாநிலங்களின் கூட்டமைப்பு, ஒன்றியம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னும் போது வந்து ஒவ்வொரு மாநிலங்களும் தங்களுடைய பங்களிப்பாக இவ்வளோ வரியை மத்திய அரசு கொடுக்குறாங்க. மத்திய அரசு சில வரிகளை அவங்க விதிக்கிறாங்க. இப்போ மாநிலங்களுக்கு நீங்கள் பிரித்து கொடுக்கறத எந்த ஃபார்முலாவில் வைப்பீங்க? இதுக்கு தான் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் வருது. இது ஃபினான்ஸ் கமிஷனோட ஆரிஜின் இதுதான். உங்களுக்கு நீங்கள் அது போய் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க, மிகப்பெரிய அரசியல் மேதைகள், பொருளாதார நிபுணர்கள் இருந்திருக்காங்க. அதுதான் ஐ திங்க் அடுத்த சில ஆண்டுகளுக்கு, அடுத்த 5 வருஷத்துக்கு நினைக்கிறேன், எந்த ரேஷியோவில் பிரிச்சுக்கப்படும் அது வந்து ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனுக்கு பிறகு தான் வரும். கவர்மெண்ட்டே, மத்திய அரசே நினைச்சாலும் மாற்ற முடியாது. ஆனால் அதுலேயும் சில இப்போ தில்லலங்கடி வேலையை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. எனவே சிஎம்மோட, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை. ஆக்சுவலி லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா அதுதான் கரெக்ட். 50-50 ஸ்டாலின் சொல்றது கரெக்ட். அதிகமாவே நம்ம கேட்டிருக்கலாம். அப்படின்னா மத்திய அரசு வந்து ஏக இந்தியாவையும் காப்பாற்றுறதுக்கு நாடு முழுவதும் பல திட்டங்கள், பாதுகாப்பு செலவினங்கள் இருக்குன்னா, இராணுவத்துக்கான செலவு வந்து நமக்கு போதிய அளவு இல்லை நம்ம பட்ஜெட்டில். இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது வந்து நம்ம வந்து அப்புறம் அணுசக்தி ஆராய்ச்சி, விண்வெளி ஆராய்ச்சி போன்ற பல விஷயங்களை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம வந்து ஒரு கணிசமான தொகையை மத்திய அரசு கொடுக்குறது உண்மை. அதே நேரத்தில் இந்த ரெவென்யூ ஜெனரேட் ஆகுறது வந்து மாநிலங்கள்லேருந்து தான். அப்போ அது வந்து தெளிவாக ரொம்ப ஸ்டாலின் சொன்னது ரொம்ப கரெக்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது 50-50ன்றது வந்து கரெக்ட். பட் அவன் எவ்வளோ கொடுப்பான்றது தான் இப்போ நம்ம கேட்டு வச்சுருவோம். 10 ரூபாய் கேட்டால் 50 காசு கொடுப்பான் அவன். எப்பயுமே அப்படி தான் நடக்கும். அது கேட்க உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளவாங்க, கேட்கறத கேட்டு வச்சுக்கணும். ஆனால் இது ஒரு குரல்ன்றது ஒரு நல்ல வாய்ஸாக இருக்கும்ல. 50% கேட்குறப்ப எல்லா ஸ்டேட்ஸுமே கேட்குறப்ப அது ஒரு கன்சிடரேஷன் பாயிண்ட்ல வந்து நிற்கும். ஆனால் அவன் என்ன டிசிஷன் எடுப்பான்னு நமக்கு தெரியாது இல்லை. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்தியில் வந்து கவர்மெண்ட் வந்து வீக்காக இருக்கும்போதெல்லாம் ஃபினான்ஸ் கமிஷன் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. மத்தியில் வந்து ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இருக்குன்னா இந்த மாதிரியான பாடிஸ் வந்து வீக்காக இருக்கும். சிஏஜியாக இருக்கும், எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், இடியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பாடிஸ் வந்து உங்களுக்கு வந்து அட்டானமஸ் பாடிஸ் அண்ட் கான்ஸ்டியூஷனல் கிரியேட்டட் பாடிஸு. மத்தியில் ஒரு மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட் இருந்ததுன்னா அவங்க பலமாக இருப்பாங்க. அதுதான் இந்தியாவுக்கு நல்லது. நிச்சயமா போன காங்கிரஸ் பீரியட்ல. ஆமாம், நீங்கள் இந்தியாவோட பொற்காலன்றது என்னை பொறுத்த வரைக்கும் 89லேருந்து 2014 வரைக்கும் 25 வருஷம் யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை. அப்போ தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாக வருது. டிஎன் சேஷன் மாதிரியான நபர்கள் வராங்க. சுப்ரீம் கோர்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக வருது. சிஏஜி பவர்ஃபுல்லாக வருது. ஃபினான்ஸ் கமிஷன் பவர்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ விஷயம் இருக்குது. 2014 மோடி வந்த பிறகு ப்ரூட்டல் மெஜாரிட்டியில் சர்வாதிகாரம் பாதையில் நாடு திரும்பின பொழுது ஒவ்வொரு அங்கமாக வந்து கவர ஆரம்பிச்சு. ஸோ தனி மெஜாரிட்டி யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். ஸோ ஃபினான்ஸ் கமிஷனுக்கிட்ட வந்து முதலமைச்சர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கோரிக்கை என்பது நியாயமானது. பல தரப்பட்டனரும் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் கட்சியிலேருந்து கூட கொடுத்துருக்காங்க, இன்னும் தொழில்துறையினர் போய் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன்.
இவ்வளோ நேரம் உங்களை பொண்ணார நேரத்துக்கு கூட பண்ணுங்க. நன்றி சார். நன்றி.